Good morning students. நம்ம 8th standard Advent of the Europeans லெசனில் இந்த வீடியோவில் நம்ம எந்த பேஜில் இருந்து பார்க்க போகிறோம்னா 129 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 132 கன்க்ளூஷன் வரைக்கும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த ஹெட்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா டச்சுன்ற ஹெட்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து எது வரைக்கும் பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் அவங்க வந்து எப்படிலாம் நம்ம நாட்டுக்கு வந்து யார் யார் வந்தாங்க என்னென்ன பண்ணாங்க அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து டச்சை பற்றி படிக்க போகிறோம். டச் வந்து போர்ச்சுகீஸ் ஃபாலோ பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வராங்க. 1602ல் யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்ட் அவங்க வந்து அந்த கம்பெனியை வந்து உருவாக்கிடுறாங்க. இங்கே 1602ல் அதான் உருவாக்கி அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஈஸ்ட் இந்தியாவுக்கு வந்து அங்கே வந்து அவங்க ட்ரேடிங் அத்தாரிட்டியை வந்து வாங்கிடுறாங்க. அந்த ட்ரேடிங் அத்தாரிட்டி அந்த உரிமம் வாங்கின பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மசூலிப்பட்டினம் அந்த இடத்துல ஆந்திர பிரதேஷில் இருக்குது இந்த மசூலிப்பட்டினம். அங்கே 1605ல் ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டாக வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட உள்ள அம்பாய்னா அப்படிங்கிற பகுதியை இந்த கம்பெனி கேட்ச் பண்ணிக்கிறது. 1605ல் அதை கேட்ச் பண்ணிவிட்டு ஸ்பைஸ் ஐலாண்டு அங்கே உள்ள ஸ்பைஸ் ஐலாண்டில் அவங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டுறாங்க. அடுத்தபடியாக போர்ச்சுகீஸ் கிட்ட உள்ள நாகப்பட்டினம் நம்ம சவுத் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பகுதி அது. அந்த மெட்ராஸ்க்கு அருகில் உள்ள இருக்குது. அந்த பகுதி நாகப்பட்டினத்தை கேட்ச் பண்ணிக்கிறாங்க. அதை கேட்ச் பண்ணி அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து பூலிகேட் அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு. டச் கம்பெனியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை நாகப்பட்டினத்துக்கு 1690ல் மாற்றிக்கிறாங்க. அடுத்தபடியாக அவங்க வந்து நம்மளோட என்னென்ன பொருட்கள்லாம் வந்து கமோடிட்டிஸ் அதாவது அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய இந்தியன் கமோடிட்டிஸை வந்து அவங்க வியாபாரம் பண்ணாங்க. என்னென்ன பொருட்கள்னு பார்த்தா சில்க், காட்டன், இண்டிகோ, ரைஸ் அண்ட் ஓபியம், பட்டு, பருத்தி, அபினி, உரிச்செடி, ரைஸு இதெல்லாம் வந்து இப்போ வியாபாரத்துக்கு உள்ள பொருட்களாக வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் பேப்பர் அந்த ஸ்பைசஸ் நறுமண பொருட்கள்லையும் அவங்க வந்து மேலோங்கி அந்த வியாபாரத்தில் திகழ்ந்தாங்க. அடுத்தபடியாக அவங்க வந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க முக்கியமான ஃபேக்ட்ரிஸை வந்து நிறுவிக்கிட்டாங்க. இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் எந்தெந்த இடத்துல நிறுவினாங்கன்னு பார்த்தா பூலிகட், சூரத், சின்சுரா, காசிம் பஜார், பட்னா, நாகப்பட்டினம், பலாசோர் அண்ட் கொச்சின். இந்த டச் கம்பெனி எப்படி அழிவுக்கு வந்தது, எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய செல்வாக்கை வந்து இந்தியாவில் குறைய தொடங்குனுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து 17th செஞ்சுரியில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போர்ச்சுகீஸ் அண்ட் டச் ரெண்டு கம்பெனியுமே அவங்க வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறது மாதிரியே அவங்க வந்து பகைமையோடவே இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று அமைஞ்சிருந்திருக்கு. 1623ல் டச்சு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் அங்கே அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து ஒரு 10 பேரை கொண்டுடுறாங்க. 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் அண்ட் 9 ஜாவனீஸ் இன் அம்பாயினாங்கிற இடத்துல 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸையும் 9 ஜாவனீஸ்னால் பழங்குடி மக்கள் அங்கே உள்ள அம்பாயினா பகுதியில் உள்ள பழங்குடி மக்கள் அவங்களையும் கொண்டுடுறாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து தூண்டுது. அதாவது அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்கு ரொம்ப வந்து மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால் இந்த 2 யூரோப்பியன் கம்பெனிஸையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்ட்டு அந்த அவங்களுக்குள்ள ஒரு பகைமையை ஏற்படுத்திடுது. இது their final collapse came with their defeat by the English in the Battle of பெட்ரா in 1759. இறுதியில் வந்து இந்த பகைமை வந்து பழிவாங்கும் உணர்வு வந்து எப்போ முடிவுக்கு வருதுன்னா பெட்ரா அப்படிங்கிற இடத்துல 1759ல் அங்கே ஒரு போர் நடக்குது. அதில் வந்து இந்த இங்கிலீஷ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டச்சு கம்பெனியை அவங்க வந்து தோற்கடிச்சிடுறாங்க. அவங்க வந்து டச் லாஸ்ட் their settlements one by one to the English and was completely wiped out by the year 1795. அவங்கக்கிட்ட உள்ள செட்டில்மெண்ட் இந்தியாவில் வந்து நிறைய பகுதியில் அவங்க வந்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த பகுதியை ஒன்றன் பின் ஒன்றாக ஆங்கிலேயர்கிட்ட வந்து இழந்துட்டு கடைசியில் வந்து வைப்ட் அவுட்னா முற்றிலுமாக அழிக்கப்பட்டுருச்சு. எப்படின்னா 1795ல் அந்த டச் கம்பெனி நம்ம நாட்டை விட்டே போயிட்டாங்க. டச் கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருந்தாங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் அவங்க வச்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 1502லேருந்து நம்ம அந்த போர்ச்சுகீஸ் கிட்டே இருந்த பூலிகேட் அந்த பகுதியை என்ன பண்ணாங்கன்னா டச்சு வந்து கேட்ச் பண்ணிடுறாங்க. அந்த பூலிகேட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டையை
ஜெல்ரியா அப்படிங்கிற ஒரு கோட்டையை 1613 வந்து அவங்க வந்து கட்டுறாங்க. இது வந்து அவங்களுடைய பவருக்கு வந்து அவங்க மிக முக்கிய ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த பவரை வந்து நிலைநாட்டுறாங்க. அடுத்தது அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை வந்து 1610 புலிகட்டில் வந்து அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே உள்ள டைமண்ட்ஸ் எல்லாம் புலிகட்லேருந்து அவங்க வந்து மேற்கு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. அடுத்து இது தமிழ்நாட்டில் டச் கலோனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு மற்ற கலோனியல் இந்த பூலிகட் மட்டும் இல்லாமல் பிற கலோனியல் ஃபோர்ட்ஸ் மற்றும் பொசிஷன்ஸு. கலோனியல் ஃபோர்ட்ஸ்னால் காலனி கோட்டைகள்னு சொல்லுவாங்க. பொசிஷன்ஸ்னால் உடைமைகள். இதெல்லாம் எந்தெந்த இடத்துல ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், போர்ட்டனோவா, கடலூர், தேவனாம்பட்டினம் இந்த பகுதியில் அவங்களுடைய ஃபோர்ட்ஸு பொசிஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கண்ட்ரி. பிரிட்டிஷ் வந்து நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து எப்படி அவங்களுடைய வியாபாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இனிமேல் வரப்போகிற பேராகிராஃபில் நம்ம படிக்க போகிறோம். அதில் குயின் எலிசபெத், இங்கிலாந்து அரசி குயின் எலிசபெத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1600 டிசம்பர் 31 அப்போ ஒரு சார்ட்டர் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி தான். அவங்க வந்து அந்த கம்பெனி மூலமாக தான் அவங்க வந்து இங்கே வியாபாரமே பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்க கவர்னருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சார்ட்டரை வந்து கொடுக்குறாங்க, பர்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் ஈஸ்ட் இண்டியஸ் கூட போய் வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் அந்த சார்ட்டர் வெளியிடுறாங்க. அந்த கம்பெனி வந்து யார் தலைமை தாங்குறாங்கன்னா ஒரு கவர்னர் அடுத்து வந்து 24 டைரக்டர்ஸ் கொண்ட ஒரு குழு. அவங்களோட அந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவுக்கு வருது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் கேப்டன் ஹாக்கின்ஸ் அவர் வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வந்து 1608 வந்து 8 ஜஹாங்கீர் கோர்ட் அங்கே வந்து இப்போ ஒரு சில கன்செஷன் கேட்குறாரு. அதாவது கோர்ட்டுக்கு அந்த கம்பெனிக்கு சில சலுகைகள் வேணும் அப்படின்னு ஒரு சில சலுகைகளுக்காக அவர் வந்து அந்த ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வராரு. அங்கே வந்து அவர் வந்து இந்த சலுகைகளையும் அடையிறார். சலுகைகளை வந்து அது என்ன சலுகை அப்படின்னு பார்த்தா சூரத்தில் வந்து நீங்கள் அந்த செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்க வந்து பர்மிஷனை வாங்கிடுறாரு. அதே சமயம் இவங்க போர்ச்சுகீஸ் நாடு இருக்கு இல்லையா, இதே போல் இவங்க போர்ச்சுகீஸும் வந்து இப்போ இந்த மன்னர்கிட்ட கேட்குறாங்க அந்த ஜஹாங்கீர் கிட்ட. ஆனால் அவர் வந்து அந்த பர்மிஷனை வந்து அவங்களுக்கு வந்து அதை கொடுக்காம அந்த பிரிட்டிஷ் நாட்டுக்கு கொடுத்துட்றாரு. In 1612 the English captain Thomas Best inflicted a severe defeat over the Portuguese in a naval battle near Surat. அதாவது 1612 இங்கிலீஷ் கேப்டன் தாமஸ் பெஸ்ட் அப்படிங்கிறவர் அவர் வந்து போர்ச்சுகீஸ்க்கு எதிராக ஒரு சிவியர் ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை அவங்களுக்கு கொடுத்தாரு. எதுலனா சூரத்தில் நடந்த ஒரு கடல் போரில் தாமஸ் பெஸ்ட்டுங்கிறவர் அவங்க போர்ச்சுகீஸை எதிர்த்து மோசமான அளவு அவங்களை தோற்கடித்தார். அடுத்தபடியாக த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் permitted the English to establish their factory in 1630 at Surat, which initially became the headquarters of the English in Western India. மேற்கு இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வந்து மேலும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஹாங்கீரோடைய பெர்மிஷனோட சூரத்தில் வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரியை நிறுவிக்கிட்டாங்க. அந்த சூரத் அதாவது அது வந்து 1613 அந்த ஃபேக்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த சூரத் தான் அவங்களுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் முதலாக ஏற்பட்ட ஹெட்குவார்ட்டர்ஸாக திகழ்ந்தது. அடுத்தது கேப்டன் நிக்கோலஸ் டான்டன் அவர் ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தினார் போர்ச்சுகீஸ்க்கு எதிராக. அது வந்து 1614 ஏற்பட்டது. தீஸ் ஈவெண்ட்ஸ் என்ஹான்ஸ் த பிரிட்டிஷ் பிரஸ்டீஜ் அட் த முகல் கோர்ட். இது மாதிரி நிறைய வெற்றிகள் ஏற்பட்டதுனால அவங்களுடைய செல்வாக்கு வந்து அந்த முகல் கோர்ட்டில் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இன் 1615 Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு வந்து கிங் ஜேம்ஸ் I இங்கிலாண்டினுடைய அரசர் வந்து சர் தாமஸ் ரோவை அப்படிங்கிறவரை அனுப்புகிறாங்க. அவர் என்ன பண்ணுறாருனா he remained at Agra for 3 years and succeeded in concluding a commercial treaty with the emperor. அதாவது வியாபார ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறார். ஆக்ராவில் வந்து வியாபாரம் செய்வதற்கு 3 வருடத்திற்கு வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிறார்.
அந்த சர் தாமஸ் ரோ அவர் வந்து அந்த ஜஹாங்கீர் எம்பரர்கிட்ட வந்து அவர் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு வியாபார ஒப்பந்தம் ஏற்படுத்திக்கிறாங்க. அப்புறம் சர் தாமஸ் ரோ வந்து அந்த அங்கே இந்தியா விட்டு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் எங்கெங்கெல்லாம் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏற்படுத்திக்கிறாங்க, அதாவது ட்ரேடிங் சென்டர்ஸ் சூரத், ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் ப்ரோச், இந்த இடங்களெல்லாம் அவங்களுடைய ட்ரேடிங் சென்டர்ஸை சர் தாமஸ் ரோ ஏற்படுத்தின பிறகு தான் அவருடைய நாட்டுக்கு அவர் திரும்பி போகிறாரு. On the coastline of the Bay of Bengal, the English established their first factory in 1611 at Masulipatam, an important port in the territory of the Kingdom of Golconda. அதாவது பே ஆஃப் பெங்காலுடைய கடற்கரை அங்கே வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை வந்து 1611 மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரியை ஏற்படுத்துகிறாங்க. அந்த மசூலிப்பட்டினம் அப்படின்ற அது வந்து இப்போ என்ன அதோட முக்கியத்துவம் பார்த்தா, கோல்கொண்டா கிங்டமோடைய முக்கியமான போர்ட் அது. அந்த மசூலிப்பட்டினம் வந்து கோல்கொண்டா கிங்டமோடைய இம்பார்ட்டன்ட் போர்ட்டாக திகழ்ந்தது. அந்த மசூலிப்பட்டினத்தில் தான் இவங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேக்ட்ரியை அவங்க 1611 ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது 1639 த இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, மெட்ராஸை சென்னப்பா நாயக் அவர் வந்து சந்திரகிரியோடைய அரசர், அவர் சென்னப்பா நாயக்கர் அவர்கிட்டேருந்து லீஸ்க்கு வந்து மெட்ராஸை அவர் வந்து அந்த ஃப்ரான்சிஸ் டே அவர் வந்து அடைகிறாரு. த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பில்ட் இட்ஸ் ஃபேமஸ் ஃபேக்ட்ரி known as Fort St. George in Madras, which became their headquarters for the whole of the eastern belt and the first fort built by British. அதாவது இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மிக புகழ்பெற்ற ஒரு கம்பெனியாக திகழ்ந்தது தான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ். அது வந்து மெட்ராஸில் இருக்குது. அது அந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் தான் அவங்களுடைய ஈஸ்டர்ன் பெல்ட், அந்த ஈஸ்டர்னில் வந்து அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள பகுதி எல்லாத்துக்குமே ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸாக திகழ்ந்தது. இந்த செயின்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் தான் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டாக அவங்க வந்து ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. King Charles II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. இங்கிலாந்து அரசர் சார்லஸ் செகண்ட் அவர் என்ன பண்ணுறாருனா, கேத்ரின் என்கிற பெண்ணை திருமணம் முடித்து போர்ச்சுகீஸ் கிங் கிட்டேருந்து பாம்பே ஐலாண்டை வரதட்சணையாக அடைகிறார். இன் 1668 the English East India Company acquired the island at an annual in rent 10 pounds from Charles II. அந்த சார்லஸ் செகண்ட் கிட்ட இருந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆண்டு வாடகையாக 10 பவுண்டை கொடுத்து அந்த பாம்பே ஐலாண்டை அவங்க வாங்கிடுறாங்க. அடுத்தது 1690 சுத்தனுத்தி அப்படிங்கிற இடத்துல ஜாப் சார்னக் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃபேக்ட்ரியை கட்டுறாரு. அடுத்தது ஜமீன்தாரி ஆஃப் த 3 villages ஆஃப் சுத்தனுத்தி, காலிக்கட்டா அண்ட் கோவிந்த்பூர் வாஸ் acquired by the English in 1698. 1698 பிரிட்டிஷ்காரங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜமீன்தாரி ரைட்ஸை வந்து இந்த 3 இடங்களில் வந்து அவங்க அடையிறாங்க. அடுத்து அதாவது சுத்தனுத்தி, காலிக்கட்டா அண்ட் கோவிந்த்பூர் இந்த 3 இடங்களையும் வந்து அவங்க அடைஞ்சிடுறாங்க. இந்த 3 பிளேஸ் தான் என்ன ஆகுதுன்னா கல்கத்தாவுடைய சிட்டியாக மாறுது பின்னாடி. அடுத்தது இந்த 1696 சுத்தனுத்தியில் உள்ள ஃபேக்ட்ரியை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டைகளால் கட்டுறாங்க. கோட்டைகளை சூழப்பட்ட அதை சுற்றி கோட்டையை எழுப்புறாங்க. இது வந்து எப்படின்னா 1696 இந்த புதிய கோட்டைக்கு என்ன பேர்னா ஃபோர்ட் வில்லியம் அப்படின்னு 1700 பெயர் வைக்கிறாங்க. After the Battle of Plassey in 1757 and the Battle of Buxar in 1764, the company became a political power. அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 2 போர்களுக்கு பிறகு அதனுடைய அரசியல் செல்வாக்கு அதிகரிக்குது. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படிங்கிற போரும், 1764 அதில் வந்து பேட்டில் ஆஃப் பக்சர், இந்த 2 போர்களுக்கு பிறகு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அரசியல் செல்வாக்கு கூடுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க 1858 வரைக்கும் இந்தியாவுடைய இந்தியாவை வந்து அவங்க ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சி செய்யுது இந்தியாவை.
அதன் பிறகு 1858 வரைக்கும் தான் அவங்க வந்து நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க கம்பெனிக்கு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கிட்ட இருந்து கம்பெனி வந்து அந்த கம்பெனியினுடைய ரூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டியை பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து அவங்க நேரடி பார்வைக்கு அதை டேரெக்டாகவே எடுத்துக்கிறாங்க. அடுத்தது டேனிஷ். ஆன் March 17, 1616 the king of Denmark Christian IV issued a charter and created a Danish East India Company. இவங்க இப்போ வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பிரிட்டிஷு. அடுத்தது டென்மார்க், அந்த நாடு, அங்கே அவங்க வந்து டேனிஷ், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனியை ஏற்படுத்துகிறாங்க, ஒரு சார்ட்டர். அது யார் ஏற்படுத்துறதுனா அந்த டென்மார்க்குடைய அரசர் வந்து கிறிஸ்டியன் IV, அவர் வந்து ஒரு டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இங்கே நிறுவுறாரு. அவங்க எஸ்டாப்ளிஷ் செட்டில்மெண்ட் அட் ட்ராங்கபர், தமிழ்நாட்டில் இருக்குது, இது இன் 1620 அண்ட் செராம்பூர் பெங்கால் இன் 1676. 2 இடங்களில் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்துகிறாங்க. டேனிஷ் வந்து 2 இடத்துல தான் இந்தியாவில் ஏற்படுத்திக்கிறாங்க அவங்க செட்டில்மெண்ட். எந்த இடம்னா தமிழ்நாட்டில் ஒன்று, இன்னொன்று பெங்காலில். தமிழ்நாட்டில் ட்ராங்கபூர் அப்படிங்கிற இடமும் 1620, அடுத்து 1676 பெங்காலில் செராம்பூர் அப்படிங்கிற இடத்தையும் அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிறாங்க. செராம்பூர் தான் அவங்க டேனிஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக விளங்குச்சு. இறுதியில் பார்த்தா அவங்க வந்து அவங்களுடைய அத்தாரிட்டியை வந்து இங்கே பலப்படுத்திக்க முடியல. தே ஃபெயில்டு டு ஸ்ட்ரென்தன் தெம்செல்ஸ் இன் இந்தியா அண்ட் தே சோல்டு ஆல் தேர் செட்டில்மெண்ட் இன் இந்தியா டு த பிரிட்டிஷ் இன் 1845. 1845 அவங்ககிட்ட இருந்த செட்டில்மெண்ட்ஸை எல்லாமே பிரிட்டிஷ்கிட்ட வந்து விற்றுட்டு அவங்க போயிடுறாங்க. டூயினோல டேனிஷ் கால் ட்ராங்கபர் ஆஸ் டான்ஸ்பர்க். ட்ராங்கபர்னு பார்த்தோம் இல்லையா தமிழ்நாட்டில், அதை வந்து டேனிஷ் எப்படி அழைச்சாங்க அப்படின்னா டான்ஸ்பர்க் அப்படின்னு அழைச்சாங்க. அந்த டென்மார்க் கிங் வந்து ஜார்ஜன் பால்க் அப்படிங்கிறவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. ஜார்ஜன் பால்க் அவர் என்ன பண்ணுறாருன்னா ட்ராங்கபரில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை செட்டப் பண்ணுறாரு. அதாவது ட்ராங்கபரை இப்போ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னா தரங்கம்பாடி அப்படின்னு இப்போ ப்ரெசண்ட்டில் அழைக்கிறோம். ஃப்ரெஞ்ச். நெக்ஸ்ட் அடுத்தபடியாக நாம் வந்து ஃப்ரான்ஸ் நாடு, அவங்க வந்து நம்ம நாட்டில் என்ன பண்ணாங்க, எப்படி வியாபாரத்தில் பண்ணாங்கன்றது தான் இந்த பேராகிராஃபில் பார்க்க போகிறோம். த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1664 பை கால்பர்ட், எ மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டின் அரசர் கிங் லூயிஸ் 14 அவருடைய மினிஸ்டர் கால்பர்ட் என்பவர் 1664 ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நிறுவுறாரு. அடுத்தது இன் 1667 எ ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பிடிஷன் கேம் டு இந்தியா அண்டர் ஃப்ரான்கைஸ் கேரன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் இந்தியாவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு பயணம் அவங்க வந்து வராங்க. ஃப்ரான்ஸ் வாஸ் த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கம் இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ். இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்தியாவில் யூரோப்பியன்ஸ்லாம் வந்தாங்க, வியாபாரம் செய்யறதுக்காக வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அதில் கடைசியாக வந்த நாடு எதுன்னு பார்த்தா ஃப்ரான்ஸ் நாடு தான். கேரன் ஃபவுண்டட் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் இந்தியா அட் சூரத். ஃப்ரான்கைஸ் கேரன் அப்படிங்கிறவர் தான் நம்ம சூரத்தில் வந்து முதலாக ஃபேக்ட்ரியை வந்து ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை ஏற்படுத்துகிறாரு. இன் 1669 மார்க்கரா ஃபவுண்டட் செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி இன் அட் மசூலிப்பட்டினம் பை செக்யூரிங் எ பேட்டன்ட் ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா சுல்தான்டேந்து 1669 மார்க்கரா என்பவர் என்ன பண்ணுறாருனா காப்புரிமை, அதாவது லைசன்ஸ் வாங்குறார். அதை வாங்கி மசூலிப்பட்டினம் என்கிற இடத்துல அவங்க ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை செகண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரியை ஏற்படுத்திக்கிறாரு. In 1673, the settlement of Pondicherry was founded by Martin under a grant from Sher Khan Lodi, the ruler of Bijapur. 1673 பாண்டிச்சேரி செட்டில்மெண்ட் வந்து யாரால் ஏற்படுத்தப்படுதுன்னா மார்டின் அப்படிங்கிறவரால்
ஏற்படுத்தப்படுது. அவருக்கு அந்த பர்மிஷனை வந்து யார் கொடுக்குறாங்கன்னா பீஜப்பூர் ரூலர் ஷெர்கான் லோடி என்பவர் அந்த உரிமையை வழங்குகிறார். அடுத்தது பாண்டிச்சேரி became the most important and prosperous French settlement in India. பிரான்சினுடைய செட்டில்மெண்ட்டில் இந்தியாவில் வந்து பல இடங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து முக்கியமான ஒரு செழிப்பான பகுதி எதுன்னு பார்த்தா இந்த பாண்டிச்சேரி தான். A fort known as Saint Louis was built by Francois Martin in பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் ஃப்ரான்கைஸ் மார்டின் என்பவர் செயின்ட் லூயிஸ் என்கிற கோட்டையை கட்டுகிறார். 1673 French obtained permission from Shaista Khan, the Mughal Subedar of Bengal, to establish a township at Chandranagur near Calcutta. அதாவது என்னென்னா 1673 அந்த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கிக்குது. யார்கிட்ட இருந்துன்னா பெங்கால் கவர்னர், சுபேதார்னா கவர்னர்னு அர்த்தம். அந்த பெங்கால் சுபேதார்ட்டேருந்து முகல் சுபேதார் அவங்க வந்து சேஷ்டகான் அவங்க பேர். அவர் வந்து அவர்கிட்டேருந்து அந்த பர்மிஷனை வாங்குறாங்க. எதுக்கு பர்மிஷன் வாங்குறாங்கன்னா கல்கத்தாவுக்கு பக்கத்தில் சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நகரத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு அந்த பிரெஞ்சு நாடு வந்து பர்மிஷன் வாங்கிடுது. Do you know the Swedish East India Company was founded in Gothenburg, Sweden in 1731 for the purpose of conducting trade with the Far East. அதாவது ஸ்வீடன் நாட்டில் ஸ்வீடிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1731 அவங்க வந்து தூர கிழக்கு நாடுகளோட வியாபாரம் செய்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. இது எதனால் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உடைய சக்ஸஸ் தான் இவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அமைஞ்சிருந்தது. கன்க்ளூஷன்: சின்ஸ் த போர்ச்சுகீஸ் were eliminated by the Dutch and the later extinguished by the English, the French were left to face the English for control over trade and territory. அதாவது போர்ச்சுகீஸ் வந்து முதல்ல டச்சு நாடு வந்து எலிமினேட் பண்ணியிருந்தது. அதற்கு பிறகு டச்சை வந்து இங்கிலீஷ் வந்து விரட்டி அடிச்சிருச்சு. இறுதியில் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை யார் ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரான்ஸ் நாடு தான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. வியாபாரத்தில் போட்டியில் வந்து 2 நாடு தான் இருந்துச்சு இறுதியில் இந்தியாவில். த ஃப்ரெஞ்ச் நெக்லெக்டட் ட்ரேட் அண்ட் என்டாங்கிள்டு தெம்செல்ஸ் இன் வார்ஸ் வித் இந்தியன் அண்ட் அதர் யூரோப்பியன் பவர்ஸ். ஃப்ரான்ஸ் நாடு வியாபாரத்தில் அலட்சியத்தை காட்டி அவங்க வந்து போரில் தங்களை வந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. இந்தியாவோடையும் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸோடையும் போரில் இருந்து ஈடுபடுத்திக்கிறாங்க. The 3 Carnatic wars ruined the French and rejuvenated the English to embark on a systematic territorial expansion. இந்த 3 கர்நாடக போர் வந்து பிரெஞ்சு நாடை அழிச்சிருச்சு. ரியூண்டுனா அழிவுன்னு அர்த்தம். அழிச்சிருது. இந்த 3 போர் செய்கிறதுல வந்து அவங்க ஃப்ரான்ஸ் நாடு அழிஞ்சிருது. அது இங்கே இந்த சைடில் இங்கிலீஷ் வந்து பிரிட்டன் நாடு ஒரு புத்துணர்ச்சி கிடச்சி அவங்களுடைய பேரரசை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுல ஆர்வம் காட்டுறாங்க. அடுத்தது கம்பேரிட்டிவ் சக்ஸஸ். இது மற்ற நாடுகளோட இப்போ வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் நம்ம நாட்டில் வந்ததை பற்றி படித்தோம் இல்லையா? அதில் போர்ச்சுகீஸ், டச்சு, டேனிஷ்,
ஃப்ரான்ஸ் இவங்களோடலாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ யாருக்கு இப்போ ஃபைனலாக வந்து சக்ஸஸ் கிடச்சிதுன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டன் நாட்டுக்கு தான் சக்ஸஸ் கிடைக்கிது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய கமர்ஷியல் காம்படிட்டிவ்னஸ், வியாபார போட்டி, அந்த அந்த யுக்தி, அதுவும் ஸ்பிரிட் ஆஃப் சுப்ரீம் சாக்ரிஃபைஸ், அதாவது அவங்களுடைய தன்னலமற்ற உழைப்பு, கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட்டு, கடல் ஆதிக்கம், நேவல் சுப்பீரியாரிட்டி, கடல் ஆதிக்கம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அப்ரோச்சிங் அணுகுமுறை, அவங்க நாட்டில் வந்து யூரோப்பில் வந்து அவங்களுடைய முன்னேற்றம், இதெல்லாம் தான் அவங்க இந்தியாவில் வந்து வியாபாரத்தில் செய்ய வந்தப்போ அவங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ்க்கு காரணமாக இருந்தது.